போன பாட்டுல எங்க அப்பா ரொம்ப கோவமா இருக்காரு, திட்டுவாரோ அடிப்பாரோன்னு சொல்லிட்டு நம்ம சதி பயந்துகிட்டே இருப்பாங்க. ரொம்ப சோகமாவே இருக்காங்க, அதை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அழுகவே ஆரம்பிச்சாங்க. ஏன் மகளே அழுகுற அப்படின்னு அப்பா விசாரிக்க, இந்த மாதிரி வந்தது நந்திங்கிறது எனக்கு சத்தியமா தெரியாது, நந்திய முத தடவை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அது எனக்கும் தெரியுமா, வந்தது யாரு என்னன்னு தெரியாம தான் நீ பேசிக்கிட்டு இருந்தா அந்த மலர்களை கொடுத்த அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல அழுகாதுங்கிறாரு. அப்புறம் எதுக்கு என் மேல கோவமா இருந்தீங்க அப்படின்னு கேட்டா, கோவமா இருந்தது உண்மை, ஆனா ஓ மேல எனக்கு கோவம் இல்ல, என்ன தைரியம் இருந்தா அந்த நந்தி நம்ம நாட்டுக்கு அதுவும் நம்ம அரண்மனைக்குள்ளேயே வருவான், அவனுக்கு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்க. உடனே நம்ம சதிதேவி, இல்ல கடந்த சில நாட்களாவே எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு, நான் வேண்டினதும் எதுக்காக அந்த சிவன் இங்க வரணும், எதுக்கு அவர் காட்சி தரணும், அவர் வந்ததுல இருந்து என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே கெட்ட காரியமா நடக்குது, அழுதுகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போ இவரோட முகத்தை நல்லா உத்து பாக்குற நம்ம தகப்பன், என்ன இது என் நாட்டுல இருக்கிற நாட்டு மக்களுக்கே இருக்க கூடாத ஒண்ணு உன் முகத்துல தெரியுதே அப்படின்னு கேக்குறாரு. என்ன என்ன அப்படின்னு கேட்டா, பயம். என் பொண்ணோட முகத்துல பயமா, கூடவே கூடாது அமைச்சரே, உடனே நாட்டு மக்களை வர சொல்லுங்க, எல்லாரும் முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் கொடுக்க போறேன், நான் யாரு என்னோட சக்தி என்னங்கறத மூ உலகத்துக்கும் காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூற்றா கூட்டத்தை அப்படின்னு சொல்லிடாப்ல. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம கைலாய மலையை காமிச்சா அங்க நம்ம நந்தி நடந்து வந்துட்டு இருக்காப்ல. அப்ப எப்பவும் போல ஒரு டிஸ்டர்பன்ஸ் ரெண்டு பேர் வருவாங்க, கைலாய மலையிலே இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர் இறங்கி வந்து நம்ம நந்தியை சீன்றாங்க. என்னப்பா என்ன ஆச்சு, அன்னைக்கு தான் நாரதரை கூட்டு போனேன், நாங்க வேண்டாம்னு சொன்னோம், கேட்காம நாரதரை கூட்டு போய் நோஸ் கட்டு வாங்கினேன், இன்னைக்கு அந்த தாமரை மலர்களை கொண்டு போய் கொடுத்து நோஸ் கட்டு வாங்குறேன், இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு நக்கல் பண்றாங்க. அதுக்கு நம்ம நந்தி, டேய் அந்த சிவன் மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா, அவரோட நலனின் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு கேட்டா, அவர் கடவுள், அவர் தான் நம்ம மேல அக்கறையோட நடந்துக்கணும், அவர் தான் நம்மளோட நலனுக்காக உழைக்கணுமே தவிர நாம அவரோட நலனுக்காக எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு பேசுறாங்க. உங்களுக்கு புரியாது, தனிமையில அவர் எப்படி வர்றாருன்னு எனக்கு தான் தெரியும், அவரோட வேதனையை கூட பங்கு போடுறதுக்கு கூட ஒருத்தர் இல்லையே அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார், வைராக்கியக்காரர். பட் என்னால உணர முடியுது, நான் செய்யற செயலெல்லாம் அவரோட நன்மைக்கு தான் அப்படிங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு புரிய வரும், என்னோட முயற்சிகளை நான் கைவிட மாட்டேன், தவிர இந்த கைலாய மலையையே கட்டி காக்கக்கூடிய நம்ம சிவனுக்கு அவரோட நலனுக்கு நீங்க உதவிதான் செய்ய மாட்டேங்கிறீங்க, குறைஞ்சபட்சம் உபத்திரமாவது செய்யாம இருக்கலாமே அப்படிங்கிறாப்ல. சரி சரி கோவப்படாத, நீயும் வேதனையில இருக்க, சிவனும் வேதனையில இருக்காருன்னு நாங்களும் புரிஞ்சுக்கிறோம், உனக்கு என்ன இப்போ இந்த கைலாய மலைக்கு ஒரு பொம்பளை புள்ள வேணும் அவ்வளவுதானே, ஒரு நல்ல பொண்ணா பாரு நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு நக்கல் பண்றா அந்த நையாண்டி. நந்திக்கு வந்தது பாருங்க கோவம், டேய் அடங்குங்கடா, என்னடா நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்களா, சதிதேவியை எப்படியாவது இங்க கொண்டு வந்து சேர்ப்பேன், அவங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில விடிய தக்ஷர் ஆண்டுகிட்டு இருக்கிற அந்த நாட்டுல ஒரு பிரம்மாண்டமான ஒரு மைதானம், மக்கள் எல்லாத்தையும் கூட்ட சொன்னாரு இல்லையா, அதனால கூட்டம் கூடிடுச்சு. பிரம்மதேவரோட மகனான நம்ம தட்சன் இப்போ மக்கள் முன்னாடி வந்து இந்த கூட்டத்துக்கான காரணத்தை சொல்லுவார் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. எல்லாரும் மன்னர் வாழ்க வாழ்க அப்படின்னு கோஷமும் போடுறாங்க. மன்னர் வந்தாச்சு, வந்தவர் எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லிட்டு தான் பொண்ண பக்கத்துல வர சொல்றாரு. உடனே சதிதேவியை பார்த்ததுமே இளவரசி வாழ்க வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க. மக்கள் முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா மன்னர் இருக்காரு, அவர் நம்மள காப்பாத்துவாருங்கிற அந்த நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமாங்கிறாங்க. எந்த பிரச்சனையிலையும் உங்களை காப்பாத்திடுவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கான்னு கேட்டா ஆமாங்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு ஏதாவது ஒன்னின் மீது பயம் இருக்கா அப்படின்னு கேட்டா நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன பயங்கிறாங்க. உடனே அப்படியே நம்ம பொண்ணு சதிய பார்த்து திரும்பி பார்த்து, பாரு என் நாட்டு மக்களுக்கே இல்லாத பயம் என் பொண்ணுக்கு இருக்கலாமா, யாரை கண்டோ எவனை கண்டோ நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறார். அப்புறம் அமைச்சரை கூப்பிட்டு, ஏதோ புல்லு மாதிரி இருக்கு, அதை கொண்டு போய் மக்களுக்கு மத்தியில நடுவுல வைக்க சொல்றார், என் சக்தி இப்ப நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன்னர் ஏதோ பண்றாருங்க. தட்சனோட சக்தி என்னங்கறத இப்ப நாம எல்லாரும் பார்க்க போறோம். மந்திரங்கள் முழங்கட்டும் அப்படின்னு சொன்ன செகண்ட்ல அக்னி சம்பந்தப்பட்ட மந்திரத்தை சொல்ல அக்னியே வந்து இறங்குது. இவர் வச்சது புல்லு மாதிரி ஏதோ வச்சாப்ல, அது வந்து ஒரு நெல் கதிர், புல்லு சைஸுக்கு தான் இருக்கு. அந்த நெற்கதிரை எடுத்து நடுவுல வச்சுட்டு, அந்த கதிர் என்னோடது, அக்னியே முடிஞ்சா உன் சக்தியை பயன்படுத்தி என்னோட அந்த நெற்கதிரை அழிச்சு பார் அப்படிங்கிறாப்ல நம்ம தட்சன். அக்னியும் அதோட சக்தியை பயன்படுத்தி பாக்குது. என்னதான் முக்குனாலும் அந்த நெற்கதிருக்கு எதுவுமே ஆகலங்க. அக்னி தோத்து போச்சு, என்னால முடியல சாமி அப்படின்னு ஒரு கும்பிட போட்டு அக்னி கிளம்பிடுச்சு. அடுத்து பஞ்சபூதங்கள்ல ஒன்னான நிலம், அது மேல எழும்பி வருது. உன்னால முடிஞ்சா அந்த நெற்கதிரை அழிச்சு பாரு அப்படிங்கிறாரு. மண்ணோட மண்ணாக்க முடிஞ்சா முயற்சி பண்ணி பாருங்கிறாப்ல. அதுவும் முயற்சி பண்ணி பாக்குது. ஒரு மண் சூறாவளியவே உருவாக்கி அந்த நெற்கதிரை அழிக்க பாக்குது. அப்பயும் அந்த நெற்கதிருக்கு எதுவும் ஆகலங்க. அதுவும் கும்பிட போட்டு போயிடுது. இதே மாதிரி மீதி பஞ்சபூதங்களையும் சொல்லுவோமே, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டு அந்த நெற்கதிரை அழிக்க சொல்லி இருக்கிறாரு. ஆனா அந்த நெற்கதிருக்கு எதுவுமே ஆகல, அழிக்க முடியல. சோ என்னோட பாதுகாப்புல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நெற்கதிருக்கு அழிவில்ல அப்படின்றப்போ என் பொண்ணு எதுக்கும் பயப்படக்கூடாது, என் நாட்டு மக்களும் எதற்காகவும் பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன், தட்சனோட சக்தியை நம்பி நீங்க நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு மீட்டிங்க போட்டு எடுத்து சொல்றாப்ல. என்ன எவனாலையும் ஜெயிக்க முடியாதுங்கிறாப்ல. அப்பன்னு பார்த்து நம்ம சதி அப்பட பார்த்து கேக்குறாங்க, அந்த சிவனும் சரி சிவனோட ஆட்களும் சரி எதுக்காக என்ன நிம்மதி இல்லாம இப்படி வாட்டி வதைக்கிறாங்க அப்படின்னு அப்பாவை பார்த்து கேக்குறாங்க. அவங்களெல்லாம் நினைச்சு நீ பயப்படாத, சர்வ வல்லமையும் என்கிட்ட இருக்கு, சர்வ சக்தியும் என்கிட்ட இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. பொண்ணுக்கு பாதுகாப்புக்காக ஆறுதலா 4 வார்த்தை பேசுறாரு. என்ன எதிர்க்க எந்த சக்திக்கு தைரியம் வருங்கிறார். நீ கேட்டையே எதுக்காக உனக்கு இப்ப எல்லாம் தப்பு தப்பா நடக்குதுன்னு, அதற்கெல்லாம் காரணம் நீ
தச்சனோட பொண்ணுங்கிறதுனாலதான் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க, உன்னை குழப்ப பாக்குறாங்க, உன்னை கஷ்டப்படுத்தி என்ன கஷ்டப்படுத்த பாக்குறான் அந்த சிவன். இன்னும் புரியலையா? தெளிவா சொல்றேன் கேளு. மொத தடவை நீ அந்த குருநாதர் ஒருத்தவரோட ஆசிரமத்துக்கு போனியே, கைலாய மலையோட அடிவாரத்துக்கு, அது நீ விருப்பப்பட்டா போன. ஒரு பட்டாபூச்சியை பார்த்து அதை பின்தொடர்ந்து போன, அதுவே அந்த சிவனோட சதிதான். அது மட்டும் இல்லாம அந்த குருநாதன், அவரோட பேரு ததீசியா. சோ அந்த ததீசி குருநாதரை நீ போய் பார்த்த, அவரு உன் மனசுல குழப்பத்தை உருவாக்குற மாதிரி ஏதேதோ பேசினாரு, வில்வ பத்தி எல்லாம் பேசினாரு. அதுவும் அந்த சிவனோட திட்டமா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ லைட்டா குழப்பமான. ஏன் அந்த சிற்பி கூட சிவனோட ஆளா தான் இருக்கணும், சிவனோட சிலைய வச்சா தான் விஷ்ணுவோட சிலை நகரும் அப்படின்னு உன்கிட்ட அவங்க பொய் சொல்லி இருந்திருக்கணும், உன்னை ஏமாத்தி இருந்திருக்கணும். அது மட்டுமா, தாமரை இதழ்கள்ல நீ விஷ்ணுன்னு எழுதுனத கூட சிவன்னு மாத்துனது அந்த ஆளோட வேலையா தான் இருக்கணும். அவனோட மாய வலையில நீயும் சிக்கி இவ்வளவு நாளா தவிச்சுக்கிட்டு இருக்கிற. இப்படி இவ்வளவு விஷயங்களையும் திட்டம் போட்டு செய்யற அந்த சிவன் அந்த நந்தியையும் ஏன் திட்டம் போட்டே அனுப்பி இருக்க கூடாது அப்படின்னு சிவனை பத்தி இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி பொண்ணோட மனசை கெடுக்க பாக்குறாரு இந்த தகப்பன். அந்த பக்கம் எருகியா போன அப்படின்னு அந்த நந்தியை திட்டினதே நம்ம சிவன் தான். அது தெரியாம சிவன் தான் திட்டம் போட்டு நந்தியை இங்க அனுப்பிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சு விடுறாரு நம்ம தகப்பன். ஆமா டாடி, ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இவ்வளவு நாளா உண்மை தெரியாம நான் அப்படியோ பிரம்ம பிடிச்ச மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இது எல்லாம் சதியால தான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுமே இந்த சதி எப்படி அந்த சதியில் விழுந்தேன் என்றே தெரியவில்லை. இன்னைக்கு சொல்றேன், இனிமே அந்த சிவன் எப்பேற்பட்ட வலையையும் விரிக்கட்டும், நான் அதுல சிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன கஷ்டப்படுறதா தானே என்ன பார்த்து நீங்க கஷ்டப்படுவீங்க, இனி நான் கஷ்டப்பட போறதாக இல்லை, பார்க்கலாம் அவரா நானானு அப்படின்னு சொல்ல இவர் ஒரு ஆசீர்வாதத்தை போடுறாரு. அப்புறம் நம்ம அமைச்சரை பார்த்து மன்னர் ஒரு உத்தரவு போடுறாரு. கூடிய சீக்கிரம் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நீங்க கூட்ட வேண்டி இருக்கும். அந்த கூட்டத்துல எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்றதுக்காக அதுக்கு முந்தின ஒரு சின்ன குழுவை வச்சு கூட்டணும். அதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க தெரியுமா? இந்திரன், சந்திரன், நம்ம மன்னர் எல்லாரும் பேச போறாங்களா, ஏதோ ஒரு முக்கியமான மேட்டரை பத்தி பேச போறாங்களா, என்ன ஏதுங்கறத அப்ப நமக்கு சொல்லல. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் கைலாய மலை பக்கம் போனோம்னா, கைலாய மலையில அந்த பணிகளுக்கு மத்தியில, அந்த சோலைக்கு மத்தியில நம்ம நந்தி சிவனோட நாமம் எழுதப்பட்ட அந்த மலர்களை குளத்துல தூவிட்டு போயிருந்தாரு இல்லையா, அந்த மலர்கள் இன்னும் அங்கேயே தான் இருக்கு, கீழே அடிச்சுட்டு போகாம. நம்ம சிவன் அதை பாக்குற அப்படியே கேமரால அந்த பக்கம் இந்த பக்கம் லெப்ட் ரைட்னு எல்லா பக்கத்துல இருந்து நம்ம சிவனை போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே சமயம் நம்ம டிஸ்டர்பன்ஸ் 2 பேர் இருக்கானுங்கல்ல, அவங்க அங்க வந்துட்டானுங்க. சிவன் தனிமையில் இனிமே காண்கிறாரா, என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல போய் நம்ம சிவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வந்த வேலையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈஸ்வரா, வர வர உங்க நந்தி சரியில்லை, ஒழுங்கா வேலையவே செய்யறது இல்ல, தேவையே இல்லாம பூமிக்கு போய் அந்த மலர்களை வாங்கி கொண்டு வந்து எப்படி கொலை நிறைய கொட்டி வச்சிருக்கான் பாருங்க அப்படின்னு போட்டு வர்றாரு. இது என்ன நந்தவனமா இல்ல தாமரை குளமா அப்படி இப்படிங்கிறாப்ல. கூட அந்த ஒல்லிப்பிச்சா இருக்கான்ல, அவனை அடிச்சு விடுறான். ஆமா ஆமா அப்படின்னு ஏத்தி விடுறான். ஆனா நம்ம ஆளு சிவனாச்சே, இது எல்லாமே நந்தி ஏன் மீது இருக்கிற அந்த அன்பின் பால் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்ல, அப்போ எங்களுக்கு உங்க மேல அன்பு இல்லையா அப்படின்னு அவங்க கேட்க, அன்பு இருக்கிறதுனாலதான் நீங்க ஏன் டீம்ல ஏன் கூட இருக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, போயிட்டு வாங்குறாரு. அப்ப அவங்க ஃப்ரீயா இருந்தேன்னா வாங்கல, சுடுகாட்டுல நம்ம அகோரிகள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்தா நேரம் போறதே தெரியாது, வாங்க சுடுகாட்டுக்கு போகலான்னு கூப்பிடுறாங்க. அந்த பக்கம் நம்ம நந்தி நம்ம சிவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட, இந்த பக்கம் இவங்க நம்ம சிவனை சுடுகாட்டுக்கு கூட்டு போய் அகோரிகள் மாதிரியே அப்படியே தெரியவில்லாம ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க. நல்ல வேலையா அங்கேயும் நம்ம நந்தி வந்துடுறாரு. அவரை பார்த்ததும் பசங்க எஸ்கேப் அது எதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிறானுங்க. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல, உங்களை இல்லறத்துல வச்சு அழகு பார்க்கணும்னு நான் நினைச்சா இவங்க சுடுகாட்டுக்கு கூட்டு போறாங்க, எதுவும் சரியா படல அப்படிங்கிறாரு நம்ம நந்தி. அதுக்கு நம்ம சிவன், இல்லறத்து வாழ்க்கை எல்லாத்தையும் விடுத்து எவ்வளவோ யோகங்கள் ஆயிப்போச்சு, எனக்கு என்னவோ அந்த இல்லறத்து பக்கம் போறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தியானத்துக்கு போயிடுறாப்ல. இந்த பக்கம் அக்காவும் தங்கச்சியும் பேசிட்டு இருக்காங்க. அங்க வச்சு தங்கச்சி சொல்றா, இது எல்லாமே ஒரு மாய வலை, நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் கூப்பிட்டதும் சிவன் வந்துட்டாரு அப்படின்னு. சிவன் மேல எனக்கு லைட்டா ஒரு கிரஷ் வந்தது உண்மைதான், அவருக்கு என் மேல கிரஷ் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா இது எல்லாமே நம்ம அப்பாவை பழி வாங்குறதுக்காக செய்யற நாடகம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது அப்படின்னு வருத்தப்படுறாங்க. பரவாயில்லமா, இப்பயாவது எல்லா மேட்டரையும் தெரிஞ்சுக்கிட்டே, எல்லாம் சரியா போயிடும், வா போலாம் அப்படின்னு கூட்டு போறாங்க. அந்த பக்கம் தியானத்துல மூழ்கின நம்ம சிவன் இன்னும் முழுக்க முழுக்க தியானத்திலேயே இருக்க. மறுபடியும் எல்லா பக்கத்துல இருந்து போக்கஸ் நம்ம சிவனை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போது பார்த்து கைலாய மலையை சுத்தி பனிகள் தான் கிடக்கும் இல்லையா, அங்க இருக்கிற அந்த பனிகள் எல்லாம் உருகி அப்படியே வெள்ளமா ஓடுது. அந்த தண்ணி அப்படியே ஆத்தோரமா பயங்கரமா அடிச்சுக்கிட்டு வருது. ஆத்து தண்ணி வேகம் எடுக்குது. மேல இருந்து வர்ற அந்த ஆத்து தண்ணியோட சேர்த்து சிவன் அப்படின்ற அந்த நாமம் எழுதப்பட்ட தாமரை மலர்களும் அடித்து வரப்படுகின்றன. அப்படியே கீழே தான் இவங்களோட ராஜ்யம் இருக்கு, தட்சனோட ராஜ்யம். அங்கேயும் அந்த தண்ணி வந்து தான் விழுந்துகிட்டு இருக்கும். சோ தண்ணியோட சேர்ந்து வந்து விழுந்த அந்த தாமரை மலர்கள் இப்போ நம்ம சதியோட பார்வையில படுது. குறிப்பா ஒரே ஒரு மலர் தான் வந்து விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு மலரா வந்து விழ ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் அப்படின்னா, அந்த பக்கம் தண்ணியோட அளவு கூடிக்கிட்டே போய் குளத்தோட அந்த எல்லையையும் தாண்டி கரையையும் தாண்டி தண்ணி நம்ம சிவனை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்கு. அந்த
அந்த பக்கம் நம்ம சதி அந்த மலரை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மலரோ நம்ம சிவனை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அப்படியே வந்து நம்ம சிவனோட மேல அப்படியே அந்த தண்ணியோட சேர்ந்து லைட்டா மோதும். அப்போ தியானத்துல இருக்கிற அவரோட கண்கள் திறக்கின்ற தியானம் கலைஞ்சிருச்சு, கண்கள் திறந்துருச்சு. குனிஞ்சு பார்த்தா அவரோட கால்ல அபிஷேகம் பண்ண மாதிரி சிவன்ற நாமம் எழுதப்பட்ட அந்த தாமரை மலர். நம்ம சதி ரெடி பண்ண அந்த மலர் இவரோட கால்ல காலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு அந்த மலர் அவர் அப்படியே தொட்டு தூக்குறார். இந்த பக்கம் சரியா நம்ம சதியும் அந்த மலரை தொட்டு தூக்குறாங்க. ஒரே சமயத்துல அந்த தாமரை மலரை நம்ம சிவனும் பார்க்க, அந்த பக்கம் நம்ம சதியும் பார்க்க ஏதோ ஒரு ஈர்ப்பு அவங்க ரெண்டு பேரையும் அந்த மலரின் மூலமா ஈர்க்குது. இவங்க அந்த மலர்களை மாத்தி மாத்தி பாக்குறத நமக்கு காட்டுறாங்க. நம்ம சதி கஷ்டப்பட்டு ரெடி பண்ண அந்த தாமரை மலர் நம்ம சிவன் எடுத்ததும் அவரோட முகத்துல ஏதோ ஒரு மாற்றம். அதே சமயம் எப்பவும் போல சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறாரு நம்ம நாரதர். சிவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு வந்த வேலையை ஆரம்பிக்கிறாரு நம்ம நாரதர். என்ன கையில தாமரப்பூ? நம்ம சதி சிவன் சிவன் எழுதின அந்த லட்ச மலர்கள்ல ஒரு மலரு நீங்க எடுத்து பாத்துட்டு இருக்கீங்களா? நல்லது நல்லதுங்கிறாப்ல. அன்னைக்கு சதியோட பேரை எடுத்தாலே நீங்க வேண்டாம் வேண்டான்னு எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தீங்க. இன்னைக்கு அந்த அம்மா ரெடி பண்ண மலரை கையில வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கிறார். இந்த மலர்களை நந்தி தான் இங்க எடுத்துட்டு வந்ததா சிவன் சொல்றாரு. அவன் எடுத்துட்டு வந்ததை எடுத்துட்டு வந்துட்டு போட்டோம். அதை நீங்க தொட்டு தூக்கணும்னு அவசியம் இல்லையே, எடுத்து பார்க்கணும்னு அவசியம் இல்லையே, விருப்பம் இல்லாமையா பாக்குறீங்க அப்படிங்கிறாப்ல நாரதர். இது எல்லாத்தையும் அந்த டிஸ்டர்பன்ஸ் ரெண்டு பேரு கொஞ்சம் தூரம் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கானுங்க. அந்த அம்மா எழுதின தாமரை மலர் இப்போ கைலாயம் வந்து சேர்ந்தது. அதே மாதிரி அந்த அம்மாவும் கூடிய விரைவில் இந்த கைலாய மலைக்கு வந்து சேருவாங்க அப்படிங்கிறப்ப நம்ம நாரதர். நந்திக்கு சந்தோஷம் அதை கேட்டதும் அதே சமயம் நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லவே இல்லன்னு கெடுக்க வராங்க. அப்புறம் ஒரு முக்கியமான மேட்டரை சொல்லாம விட்டேன். கேள்விப்பட்டீங்களா? நம்ம தட்சன் இந்திரன் சந்திரன் சப்த ரிஷிகள்னு எல்லாரையும் கூப்பிட்டு ஏதோ ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த போறாராம். அதுல என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்களோ, அது எந்த வகையில நமக்கு ஆப்பா வந்து நிக்க போதோ தெரியல. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் சாட்சாத் நம்ம நந்தி தான். அவ ஆட்டுக்கு சும்மா இங்க இல்லாம அங்க போய் அதுவும் அரண்மனைக்கே போய் மலர்களை வாங்கிட்டு வந்தது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி லைட்டா போட்டு விட, நந்தி என்னோட தீவிர பக்தன். அப்படி இருக்க என்னோட நாமம் எழுதப்பட்ட தாமரை மலர்களை குப்பை தொட்டியில போடுவது அவனுக்கு எப்படி மனசு வரும்? அதனாலதான் அந்த மலர்களை என்கிட்டயே கொண்டு வந்து சேர்த்தான். இதுல ஒண்ணும் தப்பு இல்ல அப்படின்னு நந்திக்கு சாதகமா வாதாடுறாரு நம்ம சிவன். அப்படியே அங்க சீனை கட் பண்ணி இந்த பக்கத்துல தட்சனோட அரண்மனையை காட்டுறாங்க. சதியோட அம்மா ராணி தட்ச ராஜாவை பார்த்து கேக்குறாங்க, எதுக்கு திடீர்னு மக்கள் முன்னாடி உங்க பொண்ணு முன்னாடி ஐம்பூதங்களையும் கூப்பிடணும், அந்த நெற்கதரை அழிக்க வச்சு முடிஞ்சா அழிச்சு பாரு அப்படின்னு கேட்கணும், உங்க சக்தியை உங்க பராக்கரத்தை காமிக்கணும், அதுக்கப்புறம் திடீர்னு என்ன ஆலோசனை கூட்டம் வேற அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல பார்த்தா நம்ம ரிஷிகளும் வந்துடுறாங்க. அவங்களும் என்ன ஆலோசனை கூட்டம் என்ன மேட்டர் அப்படின்னு விசாரிக்க வர்றாங்க. அதற்கான காரணம் என்னன்னு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, மக்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்களா, ஒரு கால் ஏதாவது குறை இருந்தா அந்த குறையை எப்படி தீக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இந்த ஆலோசனை கூட்டம், மித்தபடி ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாரு. அப்புறம் சந்திரனுக்கு செய்தி அனுப்பும் போது குறிப்பா என்னோட புதல்விகளான ஏன் ரத்தமான ஏன் மகள்களான ரோஹிணியையும் ரேவதியையும் கண்டிப்பா கூட்டு வரணும் அப்படின்னு செய்தி அனுப்பியிருக்கிறதா சொல்றாரு. அவங்களெல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல மித்த பொண்ணுங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆஹா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சகோதரிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட போறோம் பார்க்க போறோம் அப்படின்னு இங்க இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், எதுக்காக சந்திரன் கிட்ட தன்னோட மகள்களா இருக்கிற ரோஹிணியையும் ரேவதியையும் இவர் அனுப்பிச்சிருக்கணும், என்ன ஏதுங்கிற அந்த பேக் ஸ்டோரி நமக்கு சொல்லல. ஆனா என்ன மேட்டர்னு நானே உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஒண்ணு இல்லங்க, சந்திரனுக்கு தன்னோட மகள் ரோஹிணி ரேவதி அவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காப்ல நம்ம தட்சன். சோ புகுந்த வீட்டுக்கு தான் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் போயிருக்காங்க. ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கட் பண்ணா இந்த பக்கம் அந்த புகுந்த வீட்டுக்கே ஓலை வந்திருக்கு. இந்த மாதிரி சந்திரன் அப்புறம் தன்னோட ரெண்டு பொண்ணுங்களான ரோஹிணி ரேவதி அவங்க எல்லாருமே ஒரு ஆலோசனை கூட்டம் கூட்டுறேன், ஒரு மகாசபையை கூட்டுறேன், அந்த மகாசபைக்கு எல்லாரும் வரணும் வாங்க அப்படின்னு அழைப்பு வந்திருக்கு. அதை படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த முனிவர் யார் தெரியுமா? இந்த ரிஷி யார் தெரியுமா? சாட்சாத் அந்த சந்திரனை பெத்த தகப்பன் சந்திரனோட அப்பா. அதே சமயம் அங்க நம்ம குருநாதர் ததீசி அவர் வராரு. ஏன் ரொம்ப கலக்கமா இருக்கீங்க, என்ன மேட்டர்னு விசாரிக்கிறாரு. ஒண்ணுமில்ல, தட்சன் கிட்ட இருந்து செய்தி வந்திருக்கு, மகாசபையை கூட்டுறாரா, சந்திரனை அவங்க பொண்டாட்டி ரெண்டு பேரோட சேர்ந்து வர சொல்லி இருக்கிறாரு. தட்சனுக்கு சிவனை கண்டா ஆகாது, ஆனா நமக்கு சிவன் கூட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. இப்போ சம்பந்திகாரருக்கு சப்போர்ட் பண்ணி சிவனை எதிர்க்கிறதா, இல்ல கடவுளான சிவனுக்கு சப்போர்ட் பண்ணி தட்சனை எதிர்க்கிறதா, இல்ல யார் பக்கம் சப்போர்ட் பண்றதுன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கு அப்படிங்கிறாப்ல. எது எப்படியோ இந்த தடவை ஆலோசனை கூட்டத்துக்கு என் புள்ளைய கூப்பிட்டுருக்காங்க, நான் சந்திரனை அனுப்ப போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே சந்திரனோட அம்மா ஓடி வந்து, இல்ல அவன் தான் கொஞ்சம் விளையாட்டுக்காரன், சின்ன பையன், அவனை போய் நீங்க அனுப்ப வேண்டாம், நீங்க அவனுக்கு பதிலா போங்கன்னு சொல்ல, எப்ப அவன் எல்லாத்தையும் கத்துக்கிறது அதெல்லாம் அவன் கத்துக்கட்டும், சந்திரனை நான் அனுப்புறேன், எதுவா இருந்தாலும் அவனே அங்க போய் ஃபேஸ் பண்ணிக்கட்டும், பிரச்சனைகளை கையாள தெரியணும் அப்படிங்கிறாரு. சந்திரனை அனுப்ப போறதுல ரொம்ப குறியா இருக்காரு அவரோட தகப்பன். அம்மா இல்ல வேண்டாம், பிரச்சனை ஆயிடும் சொல்றாங்க. அப்ப நம்ம ததீசி சொல்றாரு, யாருக்கு தெரியும், நடக்க போற அந்த மகாசபை கூட்டத்துல சந்திரனை வச்சே ஏதாவது சில காய்கள் நகர்த்தப்படலாம், சந்திரனையே அனுப்புங்க, நடக்கிறத ஒரு கை
நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ததிசி சொல்றாப்ல. இந்த பக்கம் அரண்மனையில பார்த்தா யார் யாரு எங்க உட்காரணும், எந்த இருக்கையில உட்காரணும், குறிப்பா சந்திரனுக்கு இருக்கிறதுல நீட்டா சரியா செட் பண்ணிருக்கணும். அவரை சுத்தி சந்திரனை சுத்தி குளிர்ச்சியா தண்ணி எப்பவுமே இருக்கணும், அதெல்லாம் பாத்துக்கங்க, தண்ணிய பக்கத்துல வச்சுக்கங்க, அப்படி இப்படின்னு இந்த வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கிறது யாரு, சாச்சாட் நம்ம சதிதான். அதை பார்த்து அப்பாக்கும் அம்மாக்கும் அவ்வளவு சந்தோஷம். இவ்வளவு நாளா கஷ்டத்திலேயே இருந்த பொண்ணு இப்போ எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருக்கா, அதை பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்கிற. அதே சமயம் அந்த பக்கத்துல சந்திரன்ல இருந்து நிலால இருந்து தேர்ல சந்திரனும் கூட ஒரு பொண்டாட்டியும் போய்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பொண்டாட்டி இல்ல, ஒரு பொண்டாட்டி தான் கூட்டு போய்கிட்டு இருக்காரு. அது ரோஹிணியா ரேவதியான்னு இப்போ வரைக்கும் சொல்லல. ஆனா ரெண்டு பேரும் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எதுக்கு இப்படி அவசரமா வர சொல்லிருக்காருன்னு புரியலையே அப்படின்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிறத வச்சு இப்ப தெரிஞ்சு போச்சுங்க, இந்த பொண்ணு தங்கச்சியான ரேவதி. அக்கா ரோஹிணியை நம்ம கூட்டு போலாமே அப்படின்னு சொல்ல, போலாம் போலாம், முத எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், அங்க போய் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரோஹிணியையும் கூட்டிக்கிட்டு உங்க அப்பனை பாக்குறதுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சந்திரன் சொல்றாப்ல. இந்த பக்கம் இன்னும் டிஸ்கஷன் போயிட்டு தாங்க இருக்கு. சந்திரனோட அம்மா சிவனையும் சக்தியும் சேர்த்து வைக்கிற இந்த முயற்சியில தேவையில்லாம என் புள்ள சந்திர மாட்டிக்க கூடாது அப்படின்னு பெத்த மனசு கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்குது. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே தேர்ல நம்ம சந்திரனும் ரேவதியும் வந்து இறங்குறாங்க. அவங்கள இவங்க வரவேற்கிறாங்க. எங்க என் பொண்டாட்டிய காணோம்னு பார்த்தா ரோஹிணியும் வராங்க. சரி லேட் ஆகிட்டு இருக்கு, ரெண்டு பொண்டாட்டியும் கூட்டிட்டு நீ வாட்டுக்கு சீக்கிரம் கிளம்பு, உன் மாமனாரை பார்க்க போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாப்ல தகப்பன். சந்திரனும் பொண்டாட்டி மரல கூட்டிட்டு அந்த மான் தேர்ல கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. அதே சமயம் கீழே அம்மா கேக்குறாங்க, எங்க புள்ள போறானே அவங்கிட்ட நடக்க போற அந்த சிக்கலை பத்தி ஏதாவது எடுத்து சொல்ல கூடாதா, அட்வைஸ் பண்ண கூடாதா அப்படின்னு கேட்டா எனக்கும் கவலை இருக்கு. ஆனா என் கவலை எல்லாத்தையும் அந்த எல்லாம் வல்ல சிவன் அவன் மேல போட்டுட்டு என் புள்ளைய அனுப்பிச்சு வச்சிருக்கேன், எல்லாம் அவன் பாத்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த மகாசபை கூட்டத்துல ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு நீங்க யோசிக்கணும். உண்மையிலேயே அந்த மகாசபை கூட்டத்தை கூட்டுவதற்கான அந்த தட்சனோட உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.